Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். We Care Skin and Hair Clinic in AFT 2.0 treatment, not just a fix, a future. பட் அவர் ரொம்ப டல்லானதுக்கு காரணமே இத்தனைக்கு அவர் பேசலை. பையனோடலாம் அவ்வளோவா பேச்சு தொடர்பு இல்லாத நேரத்தில் அவன் இறந்துட்டான். மனோ சார் இறப்பு. அந்த இறப்பு அவரை ரொம்ப ஜோல்ட்டு. ஏன்னா ஒரே பையன், எக்ஸலண்ட் மேன். எங்கேயோ வள்ளி நகர் ஒரு தேனின்னு ஒரு சின்ன ஊரில் பிறந்தவர் அவருக்கு என்ன நாலேஜ். இஸ் அ டைரக்டர். சட்டையில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு அந்த வைக்கோ எடுத்து தூக்கி போடுறது, அந்த நெருப்புக்குள், அதெல்லாம் தைரியமா எல்லாம் ஒரு டைரக்டர் செய்ய மாட்டாங்க. எந்த டைரக்டருமே செய்ய மாட்டாங்க. தே வில் கிவ் ஆர்டர்ஸ். இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான டைமாக இருந்ததுன்னா ஆர்டர் தான் கொடுப்பாங்க. பட் இவர் ஒர்க்கராக இருந்தார். பட் இவருக்கு வெறும் கிராமத்து படம் தான் எடுக்க தெரியும். ஆமா, அப்படியும் ஒரு பேச்சு. இவர் வெறும் கிராமத்து படம் தான் எடுப்பாரு. பேர் எப்படி இருந்தது? சிகப்பு ரோஜாக்கள் எடுத்தாருங்க. மனசில் இதை வச்சுக்கிட்டு எடுத்தாரா என்னன்னு தெரியல. அதை விட ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கிற படம் நான் பார்த்தேன். எனக்கு கமலஹாசன் பெஸ்ட் ஃப்ரெண்ட். கமல் இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனால் அவரை பார்த்து நான் பயந்தேன். அவர் ஆக்ட் பண்ணது எனக்கு அவ்வளோவா ஒவ்வொருங்க. ஏன்னா அவரை அவ்வளோ வயசானவரை நான் பார்த்ததே கிடையாது. எப்பவுமே உங்களால் அப்படி பார்க்க முடியலையா? பார்க்க முடியல. அதான் கரெக்ட் பார்த்தேன். எனக்கு அவர் எப்போ இந்த யூத்தோட அப்படின்னு கம்பீரமா, ஆமாம், அந்த ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு, ஜீன்ஸுன்றது ஒரு சினிமாவில் கொண்டாந்தது அவராக தான் இருக்குன்ற மாதிரி ஒரு பேர். உங்களது சகோதரி ராதிகா மேம் ரொம்ப ஒட்டஞ்சு போய் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அவங்க உடஞ்சி போயிருப்பாங்கன்னா, ஏன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் கொடுத்தவர் அவர். பாரதிராஜா இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ராதிகாலாம். ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அவருக்கு அதில் திருப்தி இல்லாமல் போயிடுச்சு. அவருடைய வாழ்க்கையில் பெரிய டைரக்டர். அவர் இந்த இன்னர் ஃபேமிலி சைடில் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்துட்டார். அதனால தான் படம் டைரக்ட் பண்ணதை விட்டுட்டார். இன்று காலையில் இருந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய துக்க செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களோட மறைவு ஒரு அதிர்ச்சி, சினி உலகத்திற்கு ஒரு பெரும் அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். வி ஹவ் மூவ்ட். எப்போ அப்படின்னா இந்த ப்ரொட்டஸ்ட்டு அது இது. இப்போ நெய்வேலி போகிறோம். அப்புறமா இதுக்கு திருச்செந்தூர் இதுக்கு போகும்போது தானே, தனுஷ்கோடி போகும்போது தானே அவர் ராமேஸ்வரம் போகும்போது சீமான் உள்ள வரார். அப்போ தான் அதெல்லாம் செஞ்சது பாரதி ராஜா சார். அதெல்லாம் எல்லாத்துக்குமே துணிஞ்சு நின்றுடுவார். இத்தனைக்கும் நான் இருந்தேன் நெய்வேலிக்கு போகும்போது. நெய்வேலிக்கு போய் கர்நாடகாவுக்கு எதிர்த்து அப்போ சொன்னார். அப்போ ஜெயலலிதா மேடம் தான் இப்போ சிஎம் சொல்லிச்சு, உங்களுக்கு பஸ்ஸு, ஃபுட்டு, அங்கே தங்குற அந்த இடம், எல்லோரும் சாப்பிட்றதுக்கு இடம் எல்லாம் நான் ரெடி பண்ணி தரேன். ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் போய் நெய்வேலியில் போய் நிறுத்துனீங்கன்னா கரண்ட்டு கட் பண்ணி அவன் ஊட்டியிலேருந்து வரதை நிறுத்துவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன் சைடு நம்ம கொடுக்கணும், ஒன் சைடு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஏதோ ஒன்று சொல்லுங்கம்மா, போயிட்டு வந்துடுறோம்னு சொன்னார். சரி, நாங்கள் போனோம் எல்லோரும். அப்போ விஜயம்மா கூட, அதாவது விஜயகாந்த் சார் கூட அவரோடு தான் நான் வந்தேன். வழிபுற அவர் வராருன்னு பயங்கர கூட்டம். பாரதி ராஜா சாருக்காக, விஜயகாந்த் சாருக்காக. பாரதி ராஜா சார் எல்லாரும் மாதிரியும் சாதாரணமாக பஸ்லேயே போயிட்டார். திரும்பி வரும்போது அவரோட தான் பஸ்ஸில் வந்தோம். பட் அந்த மீட்டிங் பேசும்போது நல்ல க்ரௌடு. அங்கே நெய்வேலியிலேயே மீட்டிங் போட்டார். பட் அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கரண்ட்டை கட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும்ல. அவருக்கு தெரியல, இந்த கிரிட் ரொம்ப பெருசாக ஒவ்வொரு இடத்துல இருக்குது. அப்படிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, வி ஆர் நாட் தமிழ்நாடு போலீஸ்மேன், வி ஆர் ஆல் ஃப்ரம் த பார்டர். உங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி பிஎஸ்எஃப் வச்சுருக்காங்க, அதனால் யாரும் உள்ளே போகக்கூடாது. இவர் எவ்வளோ சொன்னார். இல்லைங்க, நாங்கள் 4 பேர் போய் நின்று அப்படி ஒரு பார்த்துக்குறோம்னு சொன்னார். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு பாரதி ராஜா சார். ரொம்ப அதாவது தமிழ் ஃபீல்டுக்கு நிறைய லேடி ஆர்டிஸ்ட்டை அறிமுகப்படுத்தினது அவர் சார். அதில் முக்கியமாக அவங்களது தங்கை ராதிகா கிழக்கே போகிற, நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ராதிகா கிழக்கே போகிற ரயில், மண் வாசனை ரேவதி,
அப்புறமா இந்த பொண்ணு வந்து புதுநாத்து சுகன்யா, அப்புறமா இவங்க சிஸ்டர் ஸ்ரீதேவி சுதாகர் பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு படம். அப்படி பண்ணி ஆம்பளையில் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ராஜான்னு நினைக்கிறேன், ராஜாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. பட் சினிமா ஃபீல்டுக்கு எது எப்படி இருந்தாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரோ இல்லையோ, அவர் வந்து கிரேட் சோல் நமக்கு. பட் அவர் உடம்பு சரியில்லாத போதே நான் இளவரசங்கிட்ட கேட்டேன், எங்கே வீடுன்னா இங்கே இருக்குன்னு வீடு ஈசிஆர் ரோட்டில் ஏதோ 2-3 இடத்துல அவர் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாங்க. பட் அவர் வந்து ரொம்ப டல்லானதுக்கு காரணமே இத்தனைக்கு அவர் பேசலை. அவர் பையனோடலாம் அவ்வளோவா பேச்சு தொடர்பு இல்லாத நேரத்தில் அவன் இறந்துட்டான். மனோ சார் இறப்பு. அந்த இறப்பு வந்து அவரை ரொம்ப ஜோல்ட்டு கொடுத்து, ஏன்னா ஒரே பையங்க அவனுக்கு, அது ரொம்ப ஜோல்ட்டு கொடுத்துருச்சு அவருக்கு. அவர் ஊர் மேலே ரொம்ப பெரிய தேனியில் அல்லி நகரம் அவரோட ஊர், அதான் தேனி. அல்லி நகரம்ன்றது பழைய பேருங்க. இப்போ ஸ்டேஷன் வந்து அல்லி நகரத்தில் தான் இருக்கா இல்லை தேனியாக மாற்றிடுச்சா என்னதில்ல. அவருக்கு அது ஊர் மேலே ரொம்ப பற்றுங்க அவருக்கு. அன் எக்ஸலண்ட் மேன். பட் அவர் தேவைமாறன்றதை காட்டவே மாட்டார். எப்போ தேவைமாறன் காட்டுவார்னா, ஏதாவது தகராறு வந்ததுன்னா, இப்போ இந்த படைப்பாளி சண்டையிலேயே அவங்க நம்ம சீனி தேவர் இவங்கெல்லாம் வந்தாங்க. அப்போ மட்டும் நான் தேவைண்டான்னு சொல்லிடுவார். ஏன்னா இல்லைன்னா அவரை ரொம்ப பெப்சியில் போட்டு அவரை உள்காட்டிட்டாங்க. ஏன்னா ஹீ வாஸ் த மெயின் மேன் அந்த இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு, படைப்பாளிகள்னு உருவாக்குனதுக்கு அவர் தான் காரணம். கண்டிப்பாக சார். ஒன் ஆஃப் த ரீசனாக கூட இருக்கலாம். பட் அதுக்கு இப்போ ஒன் ஆஃப் த ரீசன் எதுக்கு சொல்கிறேன்னா, நானும் அதுக்கு ஒரு காரணம். ஏன்னா நான் வந்து எங்கள் டப்பிங் யூனியனை சொன்னால் கேட்பாங்க எல்லோரும். நடிகர் சங்கத்தில் ஜெனரல் பாடி வச்சு அப்படியே உட்காருங்கன்னு சொல்லிட்டு பாரதி ராஜா சார் உள்ளே கூப்பிட்டு வந்தேன், க்ரௌடை பார்க்குறதுக்கு, க்ரௌடு இருக்கட்டுமேன்றதுக்காக. அதே மாதிரி இப்போ பாரதி ராஜா சார் வந்து அவருக்கும் பெப்சி ஆளுங்க பாலச்சந்தர்லேருந்து எல்லாருமே டைரக்டர்ஸ் யூனியன் அண்டு இவங்களுக்கு ஒரு சின்ன தகராறு ஆகும்போது மனோரமா தேட்டரில் இருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து எனக்கு தான் ஃபோன் பண்ணாப்புல விஜயகாந்த். விஜயமா ஃபோன் பண்ணிவிட்டு என்னமோ தகராறுண்ணா, என்னடா அப்படி பாட்டு வரான்னு. நான் கேட்டேன் லுக்கியோட போயிட்டேன், ஏன் தகராறுறான்னு. அப்போ போனவுடனே உள்ளே இருந்தார் சாரும் கேபி சார்லாம். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு குரூஷியலான ஸ்டேஜ் அது. கல்லால் அடிக்கிறாங்க அவங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் செய்யக்கூடாது, அவங்க பெரிய டைரக்டர்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பேசிட்டு வந்து அப்புறமா தான் நெப்போலியன் வந்தார். அப்புறம் என்னையோ கொஞ்சம் இதாகிடுச்சு. அதுக்கப்புறமா போலீஸ் சைடில் சொன்னாங்க, இல்லை சார் கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா பெப்சி ஆளுங்களாம் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. நான் வந்து ஐ பிலாங் டு பெப்சி தான். ஏன்னா நான் தொழிலாளர் வர்க்கத்துக்காக தான் ரொம்ப நிற்பேன். அதனால் சொன்னேன், அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் இல்லை, அரெஸ்ட் பண்ணுங்க, கல்யாண மண்டபத்தில் வச்சு விட்டுருங்க சாயந்தரம் அப்படின்னு சொன்னேன். அப்போ இது கேபி சார்கிட்டையும் பாரதி ராஜாக்கிட்டையும் சொல்கிறேன், இது நான் செஞ்சுருக்கேன் சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க போயிடுவாங்க. அவங்க எல்லாம் மூவ் ஆனதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் வெளியே வந்தாங்க. அது ஒரு நல்ல பழக்கம் எனக்கு ஆச்சு அவரோட. அவரை பார்த்து ஏதாவது நீங்கள் வியந்திருப்பீங்களா சார், என்ன இந்த மனுஷன் எப்படி? இல்லைங்க, அவரை பார்த்து நான் வியந்த அளவுக்குன்னா, எங்கேயோ வள்ளி நகரம் ஒரு தேனின்னு ஒரு சின்ன ஊரில் பிறந்தவருங்க அவர். அவருக்கு என்ன நாலேஜ், அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எப்படின்னா, இளையராஜனை வந்தார் கூட, ஆமாம், மியூசிக் சைடில் வைரமுத்தண்ணன் வந்தார் பாட்டு எழுதுறதுக்கு. ஸோ இது ஒரு நல்ல டீம் அமைஞ்சு போச்சு. அப்புறமா அவருக்கு வந்து அசிஸ்டன்ஸ்லாம் பாக்கியராஜ் சார்லாம் வந்தாங்க. சி தோ பாக்கியராஜ் பிலாங்ஸ் டு கோயம்புத்தூர், அவர் தெலுங்கு மேன் தான். வந்தால் கூட அவர் குருநாதர்னு இன்னைக்கு வரைக்கும் அவரை மறக்க மாட்டார், மறக்காமல் சொல்லுவார் பாக்கியராஜ் சார். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. நான் ரொம்ப உராச மாட்டேன் அவரோட, ரொம்ப போய் நெருங்கி இருக்கிறது அதெல்லாம் இல்லை. என்ன ஒன்றா கல்யாணத்துக்கு வந்து பத்திரிக்கை வந்து பிஆர்ஓ தான் வச்சாரு, எனக்கு அவரில் வைக்கலை. இருந்தாலும் பாரதி ராஜா சார் பையன் மனோஜ் கல்யாணம் எங்கள் கேலிக்கட்டில், இட்ஸ் லவ் மேரேஜ்னு அவன் சொன்னான், எனக்கு தெரியாது, இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. ஷீ இஸ் மலையாளி ஆர்டிஸ்ட் இல்லை.
அதை கல்யாணம் பண்ணும்போது நான் என் ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு போய் வந்துட்டேன். ஆனால் அங்கே போய் தங்கிறதுக்கு பாரதி ராஜா சார் தான் ஏற்பாடு பண்ணார். அப்போ சொன்னார், என்ன யாரவே நீ ஏன் டிக்கெட்லாம் புக் பண்ணேன்னு. இல்லை சார், எனக்கு புக் பண்ணிக்கிட்டேன். அது அவர் ஒரு இடத்துல சொல்லிவிட்டார், உடச்சிட்டார். ஒன்லி மேன், மீதி பேர் பூரா பாரதி ராஜா சார் டிக்கெட் வாங்கினாருங்க. அவருக்கு ரொம்ப நெருக்கம்னா சித்ரா லக்ஷ்மணன் ரொம்ப நெருக்கம், எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து காதல் ஓவியம்னு ஒரு படம் நடித்தேன்ல, ஒரு 3 சீன் நடித்தேன்னு சொன்னேன், 3-4 சீன். அதில் லாஸ்ட்டில் ஃபுல்லாக எரிய வச்சுருவோம். இந்த சுனில் அந்த ஹீரோ, அவர் பேர் என்னன்னு தெரியல, சுனில் தான் ஒரிஜினல் நேம். அவர் நடுவில் பாடுவார், சுற்றி இருக்க வைக்க போகிற எரிச்சிருவேன். அது காவிரி ஆத்தங்கரை ஓரத்தில் எடுத்தோம், நியர் கும்பகோணம். ஐ திங்க் நியர் கும்பகோணமோ தஞ்சாவூர் எங்கேயோ எடுத்தோம். அப்போ எடுக்கும்போது நான் பெரிய ஆச்சரியப்பட்டது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே அவரை பார்த்து என்ன நினச்சி ஆச்சரியப்பட்டிருக்கு. இஸ் அ டைரக்டர். சட்டையில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு அந்த வைக்கோ எடுத்து தூக்கி போடுறது, அந்த நெருப்புக்குள், அதெல்லாம் தைரியமாக எல்லாம் ஒரு டைரக்டர் செய்ய மாட்டாங்க, எந்த டைரக்டருமே செய்ய மாட்டாங்க. தே வில் கிவ் ஆர்டர்ஸ். இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான டைமாக இருந்ததுன்னா ஆர்டர் தான் கொடுப்பாங்க. பட் இவர் ஒர்க்கராக இருந்தார் இந்த இடத்துல. ஹி வாஸ் ஒர்க்கிங். நான் அதை கண்ணார பார்த்தேன், நான் மறந்துட்டேன். எல்லோரும் பயப்படுறாங்க அதுக்கு பக்கத்தில் போய் வைக்க போடுறதுக்கு. ஸோ வைக்க போட எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஷார்ட்டில். அது மாதிரி அவர் நினச்சதை செய்து காட்டியவர். அவர்கிட்ட வந்து இவருக்கு வெறும் கிராமத்தை தான் எடுக்க தெரியும். முதல்ல 16 வயது நீள என்ற படம் தானே எடுத்தார். அதில் ரஜினிகாந்த் சாரையும் கமல் சாரு எல்லாரையும் கொண்டாந்து அந்த ஒரே இடத்துல கிராமத்தில் இருக்க மைசூரில் போய் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே இடத்துல அவர் காவிரி ஆத்தங்கரை அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அங்கே போய் எடுத்தாங்க. தலைக்கோணம் இல்லை, அந்த மாதிரி வரும் ஒரு பேர், சம்வேர் நியர் மைசூர். அப்போ எடுக்கும்போது அதுதான் எடுத்து தான் அறிமுகமானவர். பட் இவருக்கு வெறும் கிராமத்து படம் தான் எடுக்க தெரியும். ஆமாம், அப்படியும் ஒரு பேச்சு, இவர் வெறும் கிராமத்து படம் தான் எடுப்பார் பேர் எப்படி இருந்தது. ஆனால் இன்னொன்றுமே இருக்குது சார், சிகப்பு ரோஜாக்கள் எடுத்தாருங்க. மனசில் இதை வச்சுக்கிட்டு எடுத்தாரா என்னன்னு தெரியல. அதை விட ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கிற படம் நான் பார்த்தது இல்லை. ஆங்கிலத்துக்கு ஈக்குவலாக இப்போ அப்படி தானே ஒரு எல்லாருமே இது பண்ணுறீங்க. நம்மளோட பயந்து அந்த படத்தை பார்த்து மிரண்டவங்க எல்லாருமே. எனக்கு கமலஹாசன் பெஸ்ட் ஃப்ரெண்ட். கமல் வந்து இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனால் அவரை பார்த்து நான் பயந்துட்டேன். அந்த படத்தில் அந்த ஜன்னல்லேருந்து அந்த டோர்லேருந்து வடிவுக்கரசி பார்ப்பார். இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க, அப்படி திறந்து பார்ப்பார், வடிவுக்கரசி பார்ப்பார். அதுக்கு ஏற்ற மாதிரி இளையராஜா மியூசிக் வேறு போட்டுருப்பார். அந்த ரீ ரெக்கார்டிங்கெல்லாம் நமக்கு திக்கு 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 திக்குன்னு இருக்கும். ஐயோ படுபாய் பார்த்துட்டாடேன்னு. அந்த டைமில் எனக்கு வந்து வெளியே சொல்லவே மாட்டேன். நான் எனக்கு ஃப்ரெண்டு தான் கமலஹாசன் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு பயமுறுத்திட்டார். அதுக்கு பெருமை பூராவே பாரதி ராஜா சார். அவர் வந்து இப்படி ஒன்று எடுக்கணும்னு எடுத்து காமிச்சவர். அதே மாதிரி புது நாத்தெல்லாம் வந்து கிராமத்து பேஸாக இருந்தால் கூட சாங்ஸ் எல்லாம் உட்காந்து வேலை வாங்குவாரா என்னன்னு எனக்கு அந்த ஏரியாவே தெரியாதுங்க. அவருடைய மச்சான் தேனவங்கணும் எல்லோரும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. கேமராமேன் தானா இருக்காப்புல, அவங்களாம் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் இருந்தாலும் பாரதி ராஜா சில தவறுகள், மனிதன் தானே, சில தவறுகள் செய்யும்போது அவங்களாம் கொஞ்சம் எதிர்ப்பாக இருந்தாங்க. எனக்கு அதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்து அவருக்கு எனக்கு நெருக்கமே கிடையாதுங்க, உண்மையை சொல்கிறேன். பட் ஸ்டில் ஐ லவ் ஹிம். அது ஒரு ஆச்சரியம். எவ்வளோ சார் பிடிக்கும்? ஐயோ பிடிக்குமா, ஏகப்பட்டது பிடிக்கும். அவர் வந்து ஒரு 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 மாதிரி வணக்கம் சொல்லுவார் சார், அதுதான் அடையாளம். என் இனிய தமிழ் மக்களே. ஆமாம், என் இனிய தமிழ் மக்களே சொல்லுவார். லாஸ்ட்டில் எண்டில் சொல்கிறது அதெல்லாம் வந்து எனக்கு அவர் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே மேக்ஸிமம் ஹீ லிவ்ட் ஃபார் சினிமா தான். எண்டு டைமில் தான் கொஞ்சம். இப்போ ஜெமினி பாஸ்டன்ஸில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும்போது அங்கே நான் போவேன், அவரை பார்ப்பேன். நிறைய தடவை பார்த்துருக்கேன், அவரோட பேசியிருக்கேன். அது ஒன்லி ஃபார் இதுக்கு தான், இந்த பெப்சி தகராறில் இந்த மாதிரி பிரச்சனைகள்
அந்த மாதிரி காவிரி தண்ணி பிரச்சனை அதெல்லாம் போய் அவர்கிட்ட போய் பேசி நாங்கள் முடிவெடுப்போம். ஏன்னா நான் கூடவே இருப்பேன் அவர் கூட. ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ நான் பேசுகிறேன் பாருங்கள், இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ராதாரவி பேசுகிறாரான்னு நினைப்பாங்க. அல்ல, எனக்கு பாரதி ராஜாவை இப்படி தான் பழக்கம். சினிமாவில் நடித்தோம், அதில் நடித்து வேலைலாம் எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. அவர் பண்ணதே நான் காதல் ஓவியம் ஒரு படம் தான் என்னோட பண்ணார். அவர் என்னை பண்ண வச்சது. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, கும்பாஸில் அந்த இடத்துல தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அவர் சொன்னார், நான் அப்போ அவர்கிட்ட ஒன்று கற்றுக்கிட்டேன். ஒரு சீன் எடுக்க போகிறாரு ஒரு பிளான் பண்ணினா அது அல்ல, அந்த சீனுக்கு அப்புறமா தனியாக ஆற்ற எடுப்பார், அதை எடுப்பார், இதெல்லாம் எடுப்பார், சுற்றி எடுத்துகிட்டே இருப்பார். ஏன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிடுவார் ஷார்ட்ஸ் எல்லாம். அவர் ஒண்டி தாங்க ஒரு புதுமையை கொண்டாந்தார். ட்ராலியில் கட் பண்ணுறதுன்றது அவர் தான் கொண்டாந்தார்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், அவரை பற்றி அதிகமாக சொல்கிறதுக்காக இல்லை. ட்ராலியில் கட் பண்ணவே மாட்டாங்க. க்ளோஸ்அப், மிட் ஷாட், லாங் ஷாட், அப்புறமா ஓவர் த ஷோல்டர்ஸ்னு ஒரு ஷாட், அப்புறம் ட்ராலி இருக்குது. ட்ராலியில் கட் பண்ணவே மாட்டாங்க யாருமே. இவர் கட் பண்ணுறாரு. அவர் படம் பூரா பாருங்க, ட்ராலியில் கட் பண்ணுவார். அவ்வளோ நாலேஜபிள், அவ்வளோ சினிமாவில் புதுசாக ஏதாவது செய்யணும் வெறியோடு இருக்கிறவர். சார் கடைசி வரைக்குமே படங்களில் இப்போ இருக்க நடிகர்களோடையும் திருச்சிற்றம்பலம் நடிச்சிருந்தார், விஜய் சேதுபதி கூட. அவர் ஆக்ட் பண்ணது எனக்கு அவ்வளோவா ஒவ்வொருங்க. ஏன்னா அவரை அவ்வளோ வயசானவரை நான் பார்த்ததே கிடையாது. எப்பவுமே உங்களால் அப்படி பார்க்க முடியலையா? அவர் பார்க்க முடியல, அதான் கரெக்ட் வார்த்தை. எனக்கு அவர் எப்போ அந்த யூத்தோட அப்படின்ட்டு கம்பீரமா, ஆமாம், அந்த ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு, ஜீன்ஸுன்றது ஒரு சினிமாவில் கொண்டாந்தது அவராக தான் இருக்குன்ற மாதிரி ஒரு பேர். ஜீன்ஸ் அஃப்கோர்ஸ் வி யூஸ் டு வேர், நாங்கள் எல்லோரும் போட்டால் கூட அவர் போடுறது தான் அந்த ஜீன்ஸ் அழகு. அதுக்கு ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அவர் இதுக்காக போயிட்டு ஜிம்மில் போயிட்டு உடம்பை பார்த்துக்கிறது அந்த இதெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு கிடையாது, ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இஸ் எ வெரி நைஸ் மேன். எல்லா மனிதனுக்கும் இருக்கும் வீக்னஸஸ் இருக்கலாங்க ஒருவேளை அவர்கிட்ட. பட் அவர் இறப்பு கேட்டதுலேருந்து நான் சாமியை எப்பவுமே டெய்லி கும்பிடுவேன். இன்றைக்கி கும்பிடல, போய் பார்க்க முடியலேன்ற ஒரு வருத்தம் தானே தவிர, அதர்வைஸ் இரங்கல்லாம் நியூஸ் 18 கொடுத்தேன், கரெக்டாக கொடுத்தேன், அதெல்லாம் ரைட்டு. என்னை கேட்டவங்களுக்கு கொடுத்தேன். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். ஐ லைக் ஹிம், ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் எப்பயுமே. ஆனால் அவர் பாடி ஊருக்கு போதா என்னன்னு எனக்கு தெரியல ஒன்றும். சார் இப்போது இந்த கேள்வி நான் கண்டிப்பாக கேட்டே ஆகணும் சார். பாரதி ராஜா இமயம், இயக்குனர்களின் இமயம் அப்படிங்கிற பேர் அவருக்கு மட்டும்தான் இப்போ வரைக்குமே. இப்போ எவ்வளவோ டைரக்டர்ஸ் வந்துட்டாங்க சார், எவ்வளவோ படங்கள் எடுத்தாங்க, எத்தனையோ ட்ரெண்டு, டெக்னாலஜி, நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அவர் மாறி ஒருத்தர் இதுக்கப்புறம் வர முடியுமா? வரலாங்க. இப்போ மணிரத்னம் சார் மட்டும் இருக்கார். மணிரத்னம் இப்போ இருக்கார், எடுத்தார், பொன்னியின் செல்வன்லாம் எடுத்தார். அவர் ஒரு டைப் ஆஃப் டைரக்டர்ஸுங்க. ஆனால் இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்டில் யூஸ் பண்ணி தானங்க அவர் எடுப்பார், அவர் எடுக்காமல் இருப்பார். அது மாதிரி தான். பட் இவர் பாரதி ராஜா இந்த அட்வான்ஸ்மெண்ட்லலாம் அவர் எடுக்காமல் இருக்காருன்ற வருத்தத்தில் இருந்தவன் நான் ஒருத்தன். வெறும் செட்டில் ஸ்டூடியோக்குள்ளே ஒரு 4 ரூம்குள்ளே இருந்த கேமராஸை எல்லா ஊர்களுக்கும், எல்லா அப்படியே ஏதோ ஒரு மூலையில் இருக்க கிராமம் வரைக்கும் கொண்டு போனவர் பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு பெருமையும் அவருக்கு இருக்குல்ல சார்? நான் உங்ககிட்ட சொன்னேன், முதல்ல கிராமத்துக்கு தூக்கிட்டு போனவர் அவர் தானே. கிராமத்தில் போய் எல்லாருக்கும் காமிச்சிட்டார் கேமரானா என்ன, இந்த மானிட்டர்னா என்ன. நாங்கள் ஒரு வாட்டி பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட, we are working for ராஜா, அஜித் சார் ஹீரோ அதில். அப்போ பஸ்ஸு ஓனர் நான், என் மாமன் தான் ராஜா. அப்போ அந்த பஸ் ஸ்டாண்டில், ஊட்டியில் பஸ் ஸ்டேஷன் அங்கே எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது சொல்கிறோம், பப்ளிக்லேருந்து ஒருத்தர் சொன்னான், அண்ணா அவர் இறங்கலைண்ணே, ஒருத்தர் இறங்கணும்னு சொன்னீங்களா, அவர் இறங்கலைன்னு. எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் இத்தனைக்கும் என்னுடைய ஷாட் வரல இன்னும்.
யாரா அவன் சொன்னது திரும்பி பார்த்து பப்ளிக் அவன். பிகாஸ் he was seeing in the monitor. ஒருத்தர் இறங்காதது அவன் சொன்னோன்னா கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். பட் நான் இதை வந்து ஐ திங்க் ஐ டோல்ட் பயாபரி இருக்கார், அதுலேயும் இருந்தார், அந்த சீன்லேயும் இருந்தார் நினைக்கிறேன். அவரோட இந்த பப்ளிக்கெல்லாம் பார்க்குற மாதிரி வச்சுக்காதீங்க. எனக்கு பிரியதர்ஷன் அதனால தான் பிடிக்கும். பிரியதர்ஷன் வந்து க்ளோஸ்ட் குவார்ட்டர்ஸ் வச்சுட்டாருன்னா, இது வச்சுட்டாருன்னா, மானிட்டர் வச்சுட்டாருன்னா அது மேலே ஒரு கருப்பு துணி போட்டு கூடார மாதிரி ஆக்கிடுவார். இவர் தள்ளி தூக்கி போட்டு தான் உள்ளே போய் உட்காருவார், யாரும் பார்க்கக்கூடாது. அந்த இதை வந்து கொண்டாந்துட்டார். அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொண்டாந்தது இயக்குனர் பாரதி ராஜா தான். அதுதான் he took the film to the village. வில்லேஜில் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க, நிறைய படம் எடுத்திருக்காங்க. பட் நமக்கு ஃபீல் ஆகாது. இவர் கிராமத்தை எடுத்தாருன்னா கிராமமாகவே எடுப்பாருங்க. அதுதான் எனக்கு இப்போ கூட ஆச்சரியம் என்னென்னா, எப்படி இந்த மனுஷன் கிராமத்தை போய் இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காரு. ஏங்க பாகப்பிரிவினெல்லாம் விவசாய பூமியில் தானங்க எடுத்த படம். சோட்டு கிராமம்ன்றது பாகப்பிரிவினை வந்து செட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட ஒரு பகுதி கொஞ்சம் வந்து தாளையாம்பூ முடிச்சு சாங்கெல்லாம் வந்து கிராமத்தில் எடுத்தது தான். சிவஜிப்பா தோட்டத்தில் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். நிறைய படம் எடுத்திருக்காங்க, கிராமத்துலலாம் எடுத்திருக்காங்க, போயிருக்காங்க, வந்திருக்காங்க. எடுத்தால் கூட இவர் கிராம சப்ஜெக்டே எடுத்துட்டார். கிராமத்திலே பார்த்து பழகினவர் அதிகம் அவர். அதனால் அவருடைய அந்த கதையை பூரா வச்சுட்டார் இதில் படம் எடுக்கும்போது. நிறைய கேரக்டர்ஸ், லிவிங் கேரக்டர்ஸ் அங்கே வாழ்ந்துருப்பாங்க. ஆமாம், அது அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு அற்புதமான குணம் என்னென்னா, சினிமாவை பேத்த எடுத்துகிட்டு போனார் இங்கேருந்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் எடுத்திருந்தால் கூட ஃபீல் ஆகாது. இவர் ஃபீல் பண்ண வச்சார் கிராமம்னா என்ன. சன்ரைஸ் ஷாட் அதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க நிறையா. நான் வந்து கற்றுக்கிட்டது எப்படி எங்கன்னா அமிர்ஜான் சார்கிட்ட இருந்தேன். நிறையா சன்செட்டு தான் எடுப்பாங்கன்றத அமிர்ஜான் சார் கூட நடிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். தரங்கம்பாடியில் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க 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 இப்படி வாங்க போங்க எங்கன்னு சொல்லியிருக்காரு. எது சார் இந்த சன்செட் இல்லை, இது சன்ரைஸ். ஏன்னா அப்போ தான் நான் கற்றுக்கிட்டது, சன்ரைஸ் வந்து வேகமாகிடும், புர்ன்னு வந்துடும் மேலே. சன்செட்டுன்றது ஸ்லோவாக போகும். ஸோ சன்செட்டில் தான் சன்ரைஸ் ஷாட் எடுப்பாங்க. அப்போ இந்த மனுஷன் எடுத்திருக்காரு, எத்தனையோ சன்ரைஸ் ஷாட்ஸ்லாம் எடுத்திருக்காரு. அப்போ இவர் இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பார்ல. கண்டிப்பாக சார். பாரதி ராஜா சார் ஒரு இடத்துல கூட அவர் வந்து ஃப்ரீ ஆனார்ன்றதே இருக்காது, சான்சஸ் இருக்காது. அந்த மாதிரி ஒரு ராதா கூட அவர் தான் அறிமுகப்படுத்தினார்னு நினைக்கிறேன். அலைகள் ஓய்வு. அந்த ஆர் என்ற எழுத்தில் நிறைய கதாநாயகிகள், முன்னணி கதாநாயகிகள், டாப் பொசிஷனில் ஈவன் ராதிகா மேடம், ராதா மேம், ரேகா மேம், சுகன்யா மேம், நிறைய பேர் பார்த்தா அந்த ஆர் என்ற எழுத்தில் இருக்க கதாநாயகிகள் அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஆமாம், ஆர் என்ற எழுத்து அதுக்கு ஒரு சென்டிமெண்ட் அவருக்கு. ஆனால் இருந்தாலும் சுகன்யெல்லாம் அவர் நேம் வந்து ஆரில் ஸ்டார்ட் ஆகலையே, எஸ்எல்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இல்லை, அதிகமான ஆளுங்கள் வந்து ஆரில் தான் ஸ்டார்ட் ஆனது, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் அவர் 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 இறப்பு இருக்குது பாருங்கள், இது ஒரு பெரிய இழப்பு டெஃபினட்டாங்க. பட் இதுக்கப்புறமா தமிழ் ஃபீல்டே சர்வைவ் ஆகாதா, சர்வே ஆகுமா ஆகாதா? சரி, இந்த மாதிரி ஒரு நீங்கள் சொன்னீங்க ஒரு கிராமம் எடுத்தாருன்னா அந்த கிராமத்தில் வாழ்ந்து எடுப்பார். அந்த உணர்ச்சி பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஓ, இந்த ஆத்தங்கரைக்கு போனால் இப்படி இருக்கும், இந்த இடத்துல இவ்வளோ கஷ்டப்படுவாங்க, இந்த வேலை பார்த்தா வேர்வை வலியும். அந்த ஒவ்வொரு சீனுமே வந்துட்டு ஒரு உணர்ச்சி பூர்வமாக எடுப்பார். மக்கள் பார்க்குறவங்க அழுவாங்க. அந்த படம் பார்த்துட்டே இருக்கும்போது நமக்குள்ளே நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுவாங்க. அந்த விஷயத்தை இனிமேல் யாராவது பண்ண முடியுமா சார்? அது சிலது டிஃபிகல்ட்டுங்க, சிலது யூ கேனாட் ரீச் பாரதி ராஜா சார். ஏன்னா அவர் இமயம்னா இப்போ இவர் வந்து சிகரம்னு சொல்லுவாங்க. கேபி சார் செட்டுக்குள்ளே விளையாண்டு தள்ளுவார். அவரே வந்து கொஞ்சம் இவர் இதே தான் எடுப்பார், வீட்டுக்குள்ளேயே வச்சு தான் எடுப்பார் அப்படின்னு சொன்னதை நாடக பாணியில் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்போல்லாம். உடனே அவர் என்ன செஞ்சதுன்னா, 4 சுவர்கள்னு நினைக்கிற ஒரு படம், ஜெய்சாரும் ரவிச்சந்திரன் சேர்ந்து நடித்த படம், ஏதோ திருடர்களாக எல்லாமே அவுடோர் தான் டோட்டலாக. பட் அந்த படம் ஓடலை அவருக்கு.
அப்போ அவர்கிட்ட வந்து எல்லாருமே இன்ட்ரெஸ்டட் ஆன் ஒன்லி இந்த எதிர்நீச்சல் இந்த மாதிரியே செட்டுக்குள்ளேயே இருக்கிறது மாதிரி ஆசைப்பட்டு இருக்கேன். ஆனால் பாரதி ராஜா சார் வந்து இதை உடைச்சி, கிராமத்தை உடைச்சி, கிராமம் வேணாம், கிராமம் தானே பாரதி ராஜான்னு சொல்கிறாங்க, சிகப்பு ரோஜாக்கள் எடுத்தார் பாருங்க, அது ஒரு படம் போதுங்க அவருக்கு உதாரணம். சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்தாரு. இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஃபில்ம். இப்போ கூட அந்த அந்த பங்களாவை இப்போ இடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பேர் வந்து சிகப்பு ரோஜாக்கள் பில்டிங் தான். இன்னைக்கு வரைக்குமே பூனை கத்துற சவுண்டை கேட்டால் அந்த படத்துக்கு அப்புறம் அந்த படம் தாங்க ஞாபகத்துக்கு வரும். அவர் ஒவ்வொன்றுமே அவர் ரசித்து எடுப்பாருங்க. அதுதான் அந்த ரோஸ் எல்லாம் இன்வால்மெண்ட் இருக்கும். டைரக்டர் வந்து ஏப்பா இந்த சீன் எடுத்துரு, அந்த சீன் எடுத்துட்டு சொல்லி போய் உட்கார மாட்டார். இவரே வந்து நிற்பாருங்க. அவருடைய நினைப்பு பூரா வருதா இல்லையா, அது வந்தால் தான் திருப்தி ஆவார். ஐ திங்க் ஸோ. ஏன்னா இல்லைன்னா சிகப்பு ரோஜாக்கள்லாம் நம்ம பார்க்கும்போது இவ்வளோ இம்பேக்டாக. நான் வந்து சிவாஜி ரசிக்கிறேன். சிவாஜியார் படம் வந்து பாரத விலாஸ் ஆகட்டும், இல்லை உயர்ந்த மனிதன் ஆகட்டும், முத்து 3 பேர் நடிப்பாங்களே, சன் கருப்பாக இந்த ஆசிரியர் கூட ஆசிரியர் அடித்த மாதிரி இருக்கும் ஃபேஸு. தெய்வ மகன், இந்த படம்லாம் நாங்கள் வந்து ஒரு 10 வாட்டி பார்த்துருப்பேன் ஒவ்வொரு படமும். பட் அதெல்லாம் அதே மாதிரி இவர் 16 வயதுல மிட்லண்டில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஐ ஹவ் சீன் இட் செவரல் டைம்ஸ். ஏன்னா கிராமத்தை இப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நான் பார்த்ததில்ல. அதில் இன்னொரு பாரதி ராஜா சார் ரஜினிகாந்தை வந்து ஃபேமஸ் பண்ணது அந்த படம் தான். இப்போவும் சொல்கிறேன், இது எப்படி இருக்குன்னு சொல்லுவார். அதில் அந்த இது எப்படி இருக்க ஒரு சின்ன மேனரிசமாக கொண்டு வந்தார் அவர். அதே மாதிரி கமல்ஹாசன் என்ற சூப்பர் ஆர்டிஸ்ட், அப்பெல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட், கோமணம் கட்டி நிற்க வச்சார். கோமணத்தோடு தான் ஆக்ட் பண்ணுவார் ஒரு சீனில். ஐ திங்க் ஸோ. அது 16 வயது நிலை. அந்த அளவுக்கு பண்ணுறவர். அப்புறமா இந்த ஸ்ரீதேவி பார்த்து மயிலுன்னு சொல்லுவார். அது பேர் மயில். அவர் பேர் எனக்கு என்னென்ன எப்படி இதை வந்து கற்பனையில் கொண்டு வந்திருப்பார். அந்த சப்பானி அப்படிங்கிற ரோல், சப்பானி ரோலு, அதெல்லாம் எப்படி ஒரு கொண்டாந்துருப்பாருன்றது எனக்கு தெரியலங்க. ஆச்சரியங்க. அவர் சொன்னதில் டெஃபினட்டாக கமல் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்பார் கொஞ்சம். ஆனால் பாரதியார் சாருக்கு கிடைச்ச டீம் ஒர்க் வந்து எல்லாமே நல்ல டீம், எல்லாரும் லெஜெண்ட்ஸ். இப்போ நீங்கள் சித்ரா லக்ஷ்மணன் எடுத்துகிட்டா கூட ஒரு ஏரியாவில் அவர் லெஜெண்ட் தான். அவர் இப்போ தனியாகவே ஆரம்பிக்கிறாருன்னா, சாய் வித் சித்ரா இதெல்லாம் பண்ணுறாருன்னா பிகாஸ் ஹி பிகேம் எ லெஜெண்ட். அதில் அப்படி ஒவ்வொன்றா நிறைய டைரக்டர்ஸை உருவாக்குறாருங்க. நம்ம இளவரசு கேமராமேனில் இருக்காரு, அவர்லாம் அவர்கிட்டேருந்து உருவானவங்க தான். அவர் சொன்னார், எனக்கு தெரியாது. அண்டு அவர் அந்த கேமராமேன், அவர் பேர் என்னன்னு தெரியல, ரொம்ப ஃபேமஸான நேம். அவர் எல்லா படத்துக்கும் அவர் கூப்பிட்டு போயிடுவார். அவரே தான் வச்சு தான் செய்வார். அது போய் அவர் பேர் தெரியல, இஸ் அ யங் சாப், மறந்துட்டேன், ஞாபகம் மறந்து போயிடுச்சு. ரொம்ப அற்புதமான ஒரு கேமராமேன். நான் ஏன்னா அவர் தங்கின வீட்டுக்கு பக்கத்தில் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவேன், அப்போ பேசுவேன். பரவாயில்ல, நீங்கள் தான் கேமராமேனா சார், ரொம்ப பிரமாதம் சார், இப்படி எடுத்ததுக்கு உங்களுக்கு தானே சார் கிரெடிட்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், நாட் அட் ஆல், எல்லாமே டைரக்டர் தான். அப்போ சொல்லுவார், நான் பார்த்ததில்ல பாரதி ராஜாவை, அப்போல்லாம் எல்லாமே எங்கள் டைரக்டர். அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இஸ் ஏஸ் கேமராமேன். அவரே வந்து இயக்குனரை பற்றி சொல்கிறாருன்னா அப்புறம் வேறு யார் சொல்லி என்ன. ஒரு டைம் வரைக்கும் அவங்க எல்லாமே ஒன்றா இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஐ டோன்ட் திங்க் ஸோ, ஏதோ அவர் பிஸி ஆகிட்டார் என்னமோ தெரில, அதை மிஸ் ஆகிட்டாங்க. அந்த டீம் பிரியக்கூடாதுங்க எப்பயுமே. டீம் ஒன்றா இருந்ததுன்னா இன்னும் சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அவர் எடுத்த படம் அத்தனையுமே சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம் தான். ஆமாம், டாக் ஆஃப் த டவுனாக இருந்திருக்கும் பாரதி ராஜா சார் படம்லாம். அவர் ஈ வில் நெவர் கோ ஃபார், அவர் ஐ டோன்ட் திங்க் அவர் பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தது இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் கலர் தான், எல்லா படமும் கலர் தான். அவர் வந்த காலங்கள்லாம் கலர் காலங்கள் தானே.
இப்போ எப்படி நம்ம இப்போ எம்ஜிஆர் ஐயாவை பற்றி புகழ்ந்து பேசுகிறோம்னா புரட்சி தலைவர்னா பார்ட்லி கலர்டு காமிச்சார். அவர் தான் ஃபஸ்ட்டு மேன் இன் சினிமா. நாடோடி மன்னன் பார்ட்லி கலர்டு காமிச்சார். இவருக்கு சாருக்கு பாரதிராஜா சாருக்கு எம்ஜிஆர்னா கொள்ள பிரியங்க, அவ்வளோ பிடிக்கும். நடிப்புலாம் கிடையாது, இந்த வெளி உலகத்துக்காக பேசுகிறதுலாம் கிடையாது. அவருக்கு கொள்ள பிரியம் இருக்கும். இன்ஃபேக்ட் எம்ஜிஆர் மேலே இப்போ என்னை போன்றவர்களுக்கு இல்லை, பொதுவாக எங்களை போன்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தினது பெருசு பண்ணது அவரை பற்றியேன்னா அவர்கிட்ட இருக்க நல்ல குணத்தெல்லாம் சொன்னது யாருன்னா பாரதி ராஜா சார். அவர் எப்போ பேசினாலும் புரட்சி தலைவரை பற்றி ரெஃபரன்ஸ் இல்லாமல் வராது. அஃப்கோர்ஸ் அவர் ஆக்டர் ஆனதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை அவரை பார்க்கறது ரொம்ப குறைவு. இருந்தாலும் இந்த பையன் மனோஜ் பையனுக்கு கல்யாணத்துக்கு சொன்னோன்னே போயிட்டு வந்தேன். அவருக்கு அதில் திருப்தி இல்லாமல் போயிடுச்சு. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டைரக்டர். அவர் இந்த இன்னர் ஃபேமிலி சைடில் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்துட்டார். அதனால தான் படம் டைரக்ட் பண்ணுறதை விட்டுட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேமிலிக்குள்ளே போய் பையனை இப்படியே இருக்கக்கூடாது. ஏன்னா சச் அ கிரேட் மேன். அவர் டப்பிங் தேட்டர் கூட இப்போ என் வீடு பக்கத்தில் தான் அந்த ஸ்டுடியோ மாதிரி கட்டியிருக்காரு. அதை அதுலேயே சில டைமில் உட்காந்துருப்பேன். சொன்னாங்க எனக்கு அண்ணா அறிவாலயம் பக்கத்தில் சொன்னாங்க, சார் இருக்காருன்னு. ஜூலை 17 பிறந்தவர். அப்போனா ஃபஸ்ட்டு படமே, ஆனால் அவருக்கு இது தான் 16 வயது நிலை. அந்த படம் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு படம் தான். அந்த படம் பார்க்கும்போது நான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன். நாங்கள் எல்லோருமே மிட்லேண்டில் போய் படம் பார்க்க போகிறோம். ஏன்னா கிண்டல் பண்ணாங்க தெரியுமா, இவரை படம் பார்த்துட்டு கிண்டல் பண்ண வாயெல்லாம் போய் அவரை பூர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் போகிறப்பா அந்த படம் பார்க்க 16 வயதில் வரீங்களாடான்னா வரத்துக்கு ஒரு 20 பேர் ரெடியாக இருப்பாங்க. அப்படி ஃபேமஸ் ஆனார் அவர். ஒரு அருமையான ஒரு படத்தை ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்தாரு. இந்த ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்குன்றது ஒரு பெரிய நாலேஜ் இல்லையா. 10 பேர் இருந்தால் கூட இவர் தானே ஃபைனலாக சொல்லணும் ஸ்கிரிப்டுக்கு பற்றி. அது மாதிரி இஸ் அன் எக்ஸலண்ட் மேன். நல்ல ஒரு கற்பனை வளம் உள்ளவர். ஏஜ் 85. ஸோ இயர் சீன் எவ்ரி திங். லைஃப்பில் எல்லாத்தையும் பார்த்துருப்பார் அவர். பழகாத பெரிய தலைவர்களும் கிடையாது, பார்க்காத தலைவர்களும் கிடையாது. தெலுங்குல நந்தி அவார்டெலாம் வாங்கியிருக்காரு, ஜனாதிபதி அவார்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு இனிமேல் லைஃப்பில் சினிமாவில் எதுவுமே சாதிக்க முடியாதது என்ன இருக்குன்றத என்னால் சொல்ல தெரில. அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் இல்லையா. சச் அ குட் ஹார்ட், குட் சோல். எல்லாருமே வருத்தப்படுற அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டார். அதுதான் லாஸ் கெயின்ன்றது செகண்டு. பட் எல்லாரையுமே வருத்தத்துக்கு உள்ளாக்கிட்டு போயிட்டார் என்ற வருத்தம். சார், கடைசி ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களது சகோதரி ராதிகா மேம் வந்துட்டு ரொம்ப ஒட்டஞ்சு போய் அந்த இடத்துல உட்காந்துருக்குறாங்க ஒரு பக்கத்தில். அவங்க உடஞ்சி போயிருப்பாங்கன்னா, ஏன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு படம் கொடுத்தவர் அவர். பாரதிராஜா இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ராதிகாலாம், ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. இன்ஃபேக்ட் பாரதிராஜாவை இது ரொம்ப மேன்லியாக பேசும். இது நான் அதை கவனிச்சிருக்கேன். போகிறதுக்கு உண்டான வழிமுறையெல்லாம் பார்த்தேன், எவனும் வரல. சரி, யாரை போய் கேட்குறது, அப்படியே அவன் எங்கள் யூனியனுக்கு சொல்லிட்டேன். டப்பிங் யூனியனில் போயிட்டு யார் வராங்களோ இல்லையா, நேராக போய் டப்பிங் யூனியன் சார்பாக போட்டு வந்தாங்க. ஏன்னா டப்பிங்க்கு ஃபஸ்ட்டு லைஃப் கொடுத்தவர் அவர் தான், உண்மையை சொன்னான். ஏன்னா அவர் போய் தான் அவுட்டோரில் எடுக்க ஆரம்பித்தாங்க பாருங்கள். எல்லா படமும் டப்பிங் ஆகி இப்போ எல்லா கேரக்டர்ஸுமே டப்பிங் ஆகிட்டாங்க. நான் பேசுகிறேன், என் சொந்த வயசில் பேசுகிறேன். ஆனால் சில நேரத்தில் என்னுடைய படங்களுக்கு, நான் தெலுங்கில் நடித்து தமிழில் அந்த படங்களுக்கு டப் பண்ணியிருக்காங்க. இதை கொண்டாந்தது இவர் தான் முதல்ல. வெளியூரில் போய் எடுத்தால் டப்பிங் பண்ணி ஆகணும். டப்பிங் ஸ்டுடியோஸில் ஜாஸ்தியாக காரணம் இயக்குனர் பாரதிராஜா சார் சொல்லலாம். இப்போ எல்லாத்துலேயும் டப்பிங் பண்ணியிருப்பாங்க, பாகப்பிரிவில் பண்ணியிருப்பாங்க, பாவமன்னிப்பில் பண்ணியிருப்பாங்க, பாலம்பழத்தில் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் அது அப்போல்லாம் ஃபேமஸ் ஆகல. ஓகே, இவர் நல்ல ஃபேமஸ் ஆகிடுச்சு. தெலுங்கில் 6 படம் பண்ணியிருக்காரு, ஹிந்தியில் பார்த்தா ஒரு 5 படம் பண்ணியிருக்காரு சார். வேறு மொழிகள்லேயும் அவர் எல்லாத்துலேயுமேங்க. இப்போ இந்த படம் ஒன்று ஃபாதர் அண்ட் சன் ஒரு படம் எடுத்தார் அவர் தான். இந்த டைரி வச்சு கமல் நடித்தார் தமிழில். ஹிந்தியில் வேறு இன்னொருத்தர் நடித்தார் நினைக்கிறேன்.
கைதியின் டைரி. கைதியின் டைரி. அந்த படம் வந்து ஹிந்தியில் எடுத்தார் இவர். ஹிந்தியில் எடுத்தார். அப்போ அமிதாப் பச்சன் தான் டிட் தட் ரோல்னு நினைக்கிறேன். சொன்னாங்க எல்லாருமே, இவர் ஒரு விசித்திரமான டைரக்டர். அதான் அவர் சொன்னார், எனக்கு தமிழ்நாட்டில் கிடைச்ச மாதிரி நடிகர்கள் கிடைக்கலடான்னு சொன்னார். ஏன்னா தமிழ்நாட்டில்னா கமல் சார், ரஜினி சாரோட அவர் நல்ல பழக்கம் உள்ளவர், ரேப்பாக உள்ளவர். அப்படி இருந்த மனிதன் அங்கே போயிட்டு ஹிந்தியில் போயிட்டு அவருக்கு அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு அங்கே ஆளுங்க இல்லை. அமிதாப் பச்சனே நடிச்சிருக்காரு அவர் ஒரு படத்தில். அவர் ஆல் லாங்குவேஜஸ்க்கு இட்டுனாங்க. டைரக்ஷன் மட்டுங்க எல்லா லாங்குவேஜுக்குமே சேமான தியரி தான், அதில் வேறு ஒன்றும் இல்லை. ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் அதெல்லாம் யூஸ்வலாக சொல்லணும். ஆனால் அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணுங்க. அப்போ இவர் கல்ச்சரை படிச்சிருப்பார் நினைக்கிறேன், கிராஸ் பண்ணிட்டு தான் எடுத்திருப்பார். அதனால தான் அவர் பெரிய ஹிட்டு கொடுத்துச்சு எல்லா படமும். இந்த கைதியின் டைரிலாம் எனக்கு தெரிஞ்சது இந்த கைதியின் டைரி ஒன்று தான் ஹிந்தியில். இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கே தெரியுது இவ்வளோ படம் எடுத்திருக்காரா ஹிந்தியிலன்னு. பட் அவர் அவார்டு வாங்கியிருக்காருன்றது எனக்கு தெரியும். தேசிய விருது 6 தேசிய விருது வாங்கி தேசிய விருது வாங்கியிருக்காரு. பாரத அவர் கொடுக்கணுங்க, அவருக்கெல்லாம் கொடுத்து தானேங்க ஆகணும். அட்லீஸ்ட் ஃபார் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தவனுங்க. இனிமேல் இப்போ கிடைக்க மாட்டாரே. இப்போ நீங்கள் ஒரு 16 வயதில் எடுக்கணும்னு யோசனை பண்ணணுமே. 16 வயதில் இஸ் ஈஸி சப்ஜெக்ட். எப்படி எங்கள் வீட்டு பிள்ளை இஸ் ஈஸி சப்ஜெக்டோ அது மாதிரி வீரபாண்டி கட்டபொம்மன் தாங்க இது மாதிரி பேசுகிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆமாம். எங்கள் வீட்டு பிள்ளை ஒன்றுமே இல்லையா, எடுத்தாங்களா அப்போவே ராமர் ஷியாம்லாம் எடுத்தாங்களே, அதெல்லாம் நிற்கலை. அந்த ஒரு நான் ஆணையிட்டால் சாங்க்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது, யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் அப்படி சிவாஜி பார்க்குன்னா நிறைய படம் இருக்குது யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொல்கிற படம். பட் புரட்சி தலைவருக்குலாம் இருக்கிற மாதிரி இவருக்கு 16 வயதுல எல்லாம் யாராலையும் எடுக்க முடியாது. இதுக்கப்புறம் யாராலையும் எதுவும் பண்ண சிகப்பு ரோஜாக்கள் கூட எடுத்துடலாங்க. சிகப்பு ரோஜாக்கள் கூட இட்ஸ் மர்டர் சப்ஜெக்ட் அது மாதிரி எடுத்துடலாம். பட் நாட் 16 வயதில் இல்லை, எடுக்கவே முடியாது. ஏன்னா கிரேட் டச்சஸ் ஆஃப் பாரதி ராஜா சார். கண்டிப்பாக சார். இளைஞர்களுக்கு தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். அதை சொல்லும் போது ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நான் தேனிக்கு ஷூட்டிங் போயிருந்தேன். அப்போ திடீர்னு பாரதி ராஜா சார் வீடு எங்கன்னு கேட்டேன். நான் தங்கியிருந்த ஹோட்டல் கெட்ஸ் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே தான் வீடு. அப்போ போனேன், அவங்க அம்மா இருந்தாங்க. தம்பிக்கிட்ட சொல்லும்பா, அவன் பிஸியாக இருக்கான் மெட்ராஸில் அப்படின்னு சொன்னாங்க. நான் மெட்ராஸுக்கு வந்தோடனே சார்கிட்ட சொன்னேன், என்ன சார் அம்மா அங்கே இப்படி சொன்னாங்க. அப்படியா, நல்லா தானே பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு விட்டார். கடைசியில் பார்த்து அம்மா கொண்டாந்து வச்சுட்டாரு. மெட்ராஸ் வீட்டில் தான் இருந்தாங்க அம்மா. அவருக்கு ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் மேன். இப்போ ஜெயராஜன் இருக்கார் பாருங்கள், அவர் தம்பி ரொம்ப பக்கத்தில் பூசிக்க மாட்டார், தள்ளியே இருப்பார். அந்த மாதிரி அண்ணன் தம்பிங்களை எல்லாரையுமே பார்த்துக்கிட்டவர். அந்த குடும்பம் பூரா எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரிங்க, அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர் ஆகட்டும், ஃபேமிலியை பார்த்துக்கிட்ட ஒரு மனிதன். ரொம்ப பெருமையான விஷயம். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். We Care Skin and Hair Clinic in AFT 2.0 treatment, not just a fix, a future.